நம்ம மார்னிங் சொன்ன மாதிரியே ரெட் கார்டு கொடுத்தாச்சு. ரெட் கார்டு கொடுக்கலன்னா ஷோவுக்கு ரெட் கார்டாக இருக்கும், எவனும் பார்த்துருக்க மாட்டான். ஷோவை காப்பாற்றிட்டார் விஜய் சேதுபதினே சொல்லலாம். என்ன சொல்றது, இப்படி தான் கொடுக்கணும். இன்னும் நல்லா கழுவி ஊற்றிருக்கலாம். அது பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்பையும் பண்ணது தப்பு. தப்பை ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காத மாதிரி நின்று மொத்த பேரும் அகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் பழி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்க வேண்டியது அவர் வழி இல்லைன்றத பேசின்னு இருக்கிறாங்க உள்ள. சுத்தமா செம்ம என்ன சொல்றது, ஒரு மன நிம்மதி அப்படின்னாங்களே. இன்னைக்கு தான் பிக் பாஸ் நல்ல உருப்படியா ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா பார்த்தேன். அவர் கானா வினோத்தை போகும்போது ஒன்று சொன்னாரு, கல்யாணம் கல்யாணம் பண்ற போற லைஃபோ போயிடும் அப்படின்ட்டாரு. அது பக்கா உண்மை. என்னத்த சொல்றது, இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஏவி இல்லை, பயண வீடியோ இல்லை, ஒரு சென்ட் ஆஃப் இல்லை, ஒரு கிஃப்ட் அந்த ஃபோட்டோ கொடுப்பாங்களா அது இல்லை, எதுவுமே ஸ்டேஜில் கூப்பிட்டு விஜய் சேதுபதி பேசுறது இல்லை, எதுவுமே கிடையாது. நேராக கிளம்பி வீட்டுக்கு. இப்போ சேலரியும் இருக்கான்னு இல்லையானே தெரியல. இவ்வளோ நாள் அவன் செலவு பண்ணிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு, ட்ரெஸ்ஸுக்கே நான் 2 லட்சம் கொடுத்துருக்கேன். இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. சேலரியில் எதுக்கு ஒரு லைஃப் கனவுல வந்து நீ என்ன இந்த மாதிரி சுற்றி நின்ற அந்த பொண்ணு கூட, அப்புறம் உனக்கு அந்த பேரை சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க சாண்ட்ரா? என்னடா இது? விஜய் சேதுபதி ஒன்று நறுக்குன்னு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, நீயும் பார்வதியும் சண்டை போடும்போது ஆறுதல் சொன்னதே சாண்ட்ரா தான். எப்படி நீ அவங்கள போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற சிறுபலாட்சி மாதிரி கேட்டார். என்ன சொல்றது, மனசார சாரி கேட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். பார்வதி வந்து அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, மற்றவங்களுக்கோ வெளியில் இருக்கிறவங்களுக்கோ நான் தப்பு பண்ணல, என்ன எதுவும் பண்ணாதீங்க வெளியே வந்து அப்படின்றது இன்டெரக்டாக பேசிட்டு சாரி கேட்ட மாதிரி இருந்தது. ஆனால் கமருதீன் மனசார கேட்டான். எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கமருதீன் போகும்போது. கானா வினோத் அவங்க பாண்டிங் பயங்கரமாக இருந்தது. அதான் கோபம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகும், கூட ஒரு ஆள் நல்லா இல்லைன்னா நம்ம லைஃப் எந்த அளவுக்கு போகுன்றது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்.